வணக்கம் நண்பர்களே. எல்ஐசி கவுசிங் ஃபைனான்ஸில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் குறிப்பிட்ட சிட்டிஸ் அது நகரங்களில் வந்து வேகன்சிக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதுக்கு யாராகலாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது இன்றைய டீட்டெயில்ஸுமே இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 வேகன்சி வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சென்னைக்கு மட்டும் 6 வேகன்சி, கோயம்புத்தூருக்கு 5, ஓசூர் 1, காஞ்சிபுரம் 1, காரைக்குடி 1, கரூர் 1, மதுரைக்கு 4 வேகன்சி, திருநெல்வேலி 1, திருப்பூர் 1, மொத்தம் வந்து தமிழ்நாடுக்கு மட்டுமே 21 வேகன்சி. அதில் சென்னைக்கு 6 வேகன்சியும், கோயம்புத்தூருக்கு 5, மதுரைக்கு 4 வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், திருநெல்வேலி, திருப்பூருக்குலாம் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 எண்டு ஆன்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா டென்டேட்டிவ் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீக் வந்து ஜூனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சிட்டி ரேஞ்சை பொறுத்து சிட்டி கேட்டகரி 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த்லி பேக்கேஜே வந்து உங்களுக்கு நீங்கள் தேர்டு டயர் சிட்டியாக இருந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 38,000 ரூபா, செகண்ட் டயர் சிட்டினா 39,000, அது கிட்டத்தட்ட 42 சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு பேக்கேஜான ஒரு ஜாப் தாங்க சொல்லலாம். மற்ற பேங்க் ஜாப்போடமே ஒரு நல்ல பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஓரளவு மெனக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேலையை இப்போ வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது டயர் 1 சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 42, டயர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 40, டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 39. ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதே போல் ஆனுவலுக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இதர கிளைம்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பேக்கேஜ் வேணும் அப்படின்னா இது ஒரு அருமையான ஜாப்புங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 21 30 வயது இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். சரிங்களா? எனி டிகிரி. ஆனால் வந்து மினிமம் வந்து 55% மார்க் இருக்கணும். ஓகேவா? 55% மார்க் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் த்ரூ கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் பார்ட் டைம் ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ கரஸில் படித்தவங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கம்பல்சரி. அதாவது கம்ப்யூட்டர் போதிய அறிவு பெற்றுக்கணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும், ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர்னு திருப்பல் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஏஜ் லிமிட் அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ 30 வயதுக்கு வரைக்கும் உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கீழே எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படி கொடுக்கல. சரிங்களா? பெர்சன்டேஜ் வந்து டிகிரியில் 55% இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே. ஓகேவா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ, அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து 40 மார்க்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 40 மார்க்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் எம்பாசிஸ் ஆன் கவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி 40 மார்க்கு, நியூமரிக்கல் அபிலிட்டி 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் ஸ்கில்க்கு வந்து 40, மொத்தம் 200 மார்க் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஹிந்திலேயோ வேற லோக்கல் லாங்குவேஜ்லேயோ இருக்காது. ஒன்லி வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மணி நேரம் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. சரிங்களா? 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தவறு பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வீக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்டர்வியூ இருக்குது. ஸோ ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கேஸ் பின் செலக்டட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் கம்பைன்டு மார்க்ஸ் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அஸ் வெல் அஸ் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ இது மெடிக்கல் செக்அப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமன் தான், ஓகேவா. ஸோ இதுதான் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேங்கிங் எக்ஸாம் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த காணொலியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா. ஸோ இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லலாம். அனைத்து பிரிவினருக்குமே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம், பிசி எம்பிசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் விண்ணப்ப கட்டணம் வந்து 800 ரூபா தான் வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் எல்ஐசி ஹெச்எஃப்எல் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சாட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து காமராஜர் போர்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேம் பேட்டர்ன் தான் வைக்கிறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸை பற்றி ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பணிக்கு தயாராகிறீங்க, ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 40,000 சம்பளத்தில் வேலை வேணும்னா தாராளமாக வந்து இந்த பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம், ஓகேவா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கு, ஏப்ரல் எண்டு வரைக்கும் இருக்கு. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். ஸோ இதே போல ஜாப் அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.